வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து காளான் சூப் செய்ய போகிறோம். காளானில் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குது, குழந்தைங்களுக்கு நல்லது. காளான் வந்து ஒரு 10 காளான் எடுத்து நைஸாக நறுக்கிக்கோங்க. தேங்காய் பூ பாதி மூடி, ஒரு தேங்காயில் பாதி மூடி எடுத்து துருவி வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுக்க போகிறோம். பச்சை மிளகாய் வந்து விதையை எடுத்துகிட்டு ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சுருக்கேன். பாதி பச்சை மிளகாய் தான் எடுத்து வச்சுருக்கேன். சின்னமாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. மிளகு தான் நம்ம அதிகமாக போட போகிறோம். மிளகு தான் உடம்புக்கு நல்லது. பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது வந்து நான் புதினா எடுத்து வச்சுருக்கேன். புதினா வந்து ஒரு 10 இலை நறுக்கி நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் கொத்தமல்லி இலை எடுத்துக்கலாம். ஏலக்காய் 1, பட்டை 1 பீஸ், கிராம்பு 1. எங்களுக்கு இந்த கரம் மசாலா அந்த வாசனை பொருள் ரொம்ப பிடிக்காதுங்கிறதுனால ஒவ்வொன்றும் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பும் சீரகமும் 1/4 ஸ்பூன். சூப்புக்கு வந்து சோம்பு போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். ரெண்டும் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெப்பர் பவுடர் உங்கள் உரப்புக்கு தகுந்த அளவுக்கு போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்து பார்த்துக்கலாம். தேங்காய் பூ வந்து நம்ம பால் எடுத்துக்குவோம். ஒரு ஸ்பூன் தான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ரொம்ப தேவையில்லை. நம்ம கடைசியாக கொஞ்சம் லேசாக நெய் ஊற்றிக்கணும் சூப்புக்கு. அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஆயில் வந்து 1 ஸ்பூன் போதும். சோம்பு சீரகம் பச்சை மிளகாய். இந்த வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் பச்சை வாடை போய் நல்ல வாசமாக இருக்கும். தேங்காய் பாலை வடிகட்டிக்குவோம். கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க தேங்காய் பால். ஏன்னா தேங்காய் பாலை விட்டு நம்ம கடைசியாக கொதிக்க விட போகிறதில்ல. கெட்டி பாலாக இருந்தால் தான் உங்களுக்கு சூப் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ காளானை சேர்த்துக்குவோம். காளானில் அதிகமான நீர் சத்து இருக்குது. நல்லா அந்த காளான் வந்து கலர் மாறி இதில் இருக்க கலரே இதில் இருக்க தண்ணி வந்து நல்லா மேலாக நிற்கணும். அந்த அளவுக்கு வதக்கணும். நீங்கள் லேசாக உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ புதினாவையும் சேர்த்துருவோம். புதினா முழுசாக நின்றுச்சுன்னா குழந்தைங்க அதை வந்து குறைக்கிடுவாங்க. அதனால் இந்த காளானோட சேர்த்து நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா வந்து அதோட சேர்ந்து மசிஞ்சிடும். சில பேருக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்காது. பிடிக்காதவங்க மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இந்த பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா இறங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விட போகிறோம். உப்பு போட்டோம். முதல் கெட்டி பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 2வது பால் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதோட சேர்த்து கொதிக்க விட்டுருவோம். இப்போ இந்த ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை இதை வந்து நான் பவுடர் பண்ண போகிறேன். இதை வந்து தாளிக்கும் போது நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கும் போது ஒன்று போடலாம். இது முழுசாக இருந்துச்சுன்னா அந்த பட்டை வந்து குத்துதுன்னு சொல்கிறாங்க சூப் சாப்பிடும்போது. அதனால என்ன பண்ண போகிறேன், இதை வந்து பவுடர் பண்ணிக்கிறேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு பவுடர் பண்ண பவுடர்
இது தேங்காய் பால், 2வது எடுத்த பால். மிளகு பவுடர், அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுவோம். நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு, நல்ல வாசமாகவும் இருக்கு. இந்த நம்ம 2வது பால் ஊற்றுனதுனால இந்த மாதிரி லேசாக திரண்டாப்புல இருக்கு. 2வது பால் தண்ணியை ஊற்றுனதுனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுப்பை அமர்த்திடுவோம். அடுப்பை அமர்த்திட்டேன், இதை இறக்கிடுவோம். இப்போ நம்ம மண் பாத்திரத்தை அடுப்பை விட்டு இறக்கிட்டோம். மண் பாத்திரங்கிறதுனால அது கொதிக்கும். இப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்றுவோம். சூப் ரெடி ஆயிடுச்சு. மிளகு பவுடர் உங்களுக்கு வந்து போதுமான்னு பாருங்க, பத்தலைனா போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு அருமையான ஹெல்த்தியான சூப் ரெடி. இந்த காளான் சின்ன சின்னமா நறுக்கி போட்டதுனால சூப் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். காளான் சூப் ரெடி. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.